சிவதனுசு பாகம் 3. நேற்றைய பகுதியில் ராமர் சிவதனுசை உடைத்து சீதையை மணந்து கொண்டார் என்று சொல்லியிருந்தேன். இந்த முறிக்கப்பட்ட சிவதனுசு என்னவானது? இதற்கு மேல் தான் கிளைமேக்ஸே இருக்கிறது. அதற்கு பிறகு முறிந்த சிவதனுசு என்னவாயிற்று? நாம் நினைப்பது போல சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டும் அன்று. சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியின் ஒரு கூறு. சிவதனுசில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்கின்றனர். தனுசு முறிந்ததால் அனைத்து தெய்வ சக்திகளும் வெளிவந்து தாங்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தன. எல்லோரும் ஜனக மகாராஜாவை வணங்கி, சுவாமி, பன்னெடுங்காலமாக நாங்கள் இந்த சிவதனுசிலே குடிகொண்டுள்ளோம். இப்போது இந்த தனுசு முறிந்துவிட்டால் நாங்கள் எங்கே செல்வது? எங்களுக்கு சாத்வீகமாக எதிலும் ஈடுபட முடியாது. தனுர்வேதத்தில் லைத்துள்ள எங்களுக்கு வீரம், சண்டை இவற்றில்தான் மனம் ஈடுபடும். எனவே தாங்களுக்கு எங்கள் மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்றவுடன் ஜனகர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். திருச்செந்தூரில் கொடிக்கம்பம் நட்டுறாங்க இல்லையா? அதில் அந்த கொடிக்கம்பத்திலையும் இதே மாதிரி தேவதைகள் ஒரு பகுதியில் சொல்லியிருப்பார்கள். அதை சில பேர் அடுத்த சில வாரங்கள் கழித்து அந்த பகுதியை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த ஜனகர் சிந்தனைகளை ஆழ்ந்தார். பின்னர் சிவதனுசிலிருந்து வெளிவந்த எல்லா தெய்வ சக்திகளையும் 1008 அஸ்திரங்களில் ஆவாகனம் செய்தார். அந்த 1008 அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசாக அளித்து விட்டார். அந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பார துணியிலே குடிகொண்டு ராமருக்கு உறுதுணையாக நின்றன. அம்பார துணி என்பது முதுகு பக்கம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும். அதில் அம்புகளை வைத்திருப்பார்கள். அது ராமருக்கே கொடுத்து விட்டார். இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ராவணனின் உடலை துளைத்து அவனை பரலோகத்திற்கு அனுப்பியதும் இந்த 1008 அஸ்திர சக்திகள். ராவணன் சிவதனுசை முறையாக பயன்படுத்தாது யாரையெல்லாம் அதர்மமாக துன்புறுத்தினான், கஷ்டப்படுத்தினான், இம்சைப்படுத்தினான், தொல்லை தந்தான், அந்த அதர்மமாக துன்புறுத்தினான் அல்லவா, அந்த துன்பம் அவனை சும்மா விடவில்லை. அவர்களுடைய சாபங்களே சிவதனுசு அஸ்திரங்களாக மாறி அவன் உயிரை கவர்ந்தன. உண்மையில் ராமர் ராவணனை கொல்லவில்லை,